குட் மார்னிங் எவரிவன். ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி வந்து பிரசாதம் பண்ண போகிறேன். இது அரிசியும் பருப்பும், ஒரு டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு போட்டு ஏலக்காய் ஒரு 7 போட்டிருக்கேன். பொடி பண்ணிடலாம் கரகரன்னு. தேங்காய் தேவையானதை போட்டுக்கலாம். அது என்ன பண்ண போகிறேன்னா கொழக்கட்டை பண்ண போகிறேன். ஸ்வீட் வெள்ளை கொழக்கட்டை. இந்த வெல்லம் போட்ட கொழக்கட்டைக்கு நெய் விட்டு தண்ணியும் விட்டுருக்கேன். 1க்கு 2.25 தண்ணி. அது மாதிரி நம்ம அரைச்சி வச்சு நல்லா கொதிச்ச உடனே போட்டுவிட்டு வெண்ணெய் வெள்ளத்தை போட்டுருந்தேன். இதுலேயே ஏலக்காவை பொடி பண்ணிவிட்டேன். தண்ணி கொதிக்கிறது பாருங்கள். இந்த சமயத்தில் அரைச்ச ரவையை போட்டுருங்க. போட்டு கலக்கினது வேட்டில் வேக வச்சாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சோயானா வெள்ளை கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீ உப்பு கொழுக்கட்டையும் கத்தலை சட்னியோட சேர்ந்து சாப்பிட்லான்னு இதை பண்ணேன். ஸ்வீட்டு உப்பு ரெண்டும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெள்ளை கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, தேங்காய் சட்னி. இப்போ பொட்டுக்கடலை, தேங்காய், உப்பு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு கருவேப்பிலை போட்டேன். தாளிச்சு கொட்டல. இன்றைக்கி உப்பு கொழுக்கட்டைக்கு இது இல்லை, டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அரிசியும் மிளகு ஜீரகம் போட்டுட்டு மிக்சியில் துவரம்பருப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுட்டு அரைச்சுட்டேன். அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டிட்டு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியில் உப்பு போட்டுட்டு தேங்காயும் போட்டுட்டு அப்புறம் அரைச்ச ரவையை போட்டுட்டு பிடிச்சுட்டு குக்கரில் வீட்டில் வேக வச்சுட்டு குக்கரில் இட்லி பானையில். இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்.